அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலூரில் பஜாரில் தாங்க மந்த்லி கிராசரிஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். வழக்கமாக நான் எங்கள் ஊரில் வாங்க மாட்டேன். எங்கள் ஊர்லெலாம் சின்ன சின்ன கடை தான் இருக்குது. அதுவும் விலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நான் வழக்கமாக பார்த்திங்கன்னா கண்ணமங்கலத்தில் தான் வாங்குவோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சரி வேலூரில் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். எப்போவாச்சும் ஒரு டைம் வந்து வீட்டில் போர் அடிக்குது, எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு தோணும்போது அப்படியே பார்த்திங்கன்னா வேலூர் வந்து இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா கிராசரிஸ் வாங்கிட்டு போயிடுவோம். 2 in 1 முடிச்சிடுவோங்க. அப்படியே ஒரு கடையில் போயிட்டு கால்வாசி பொருள் வாங்கிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த டாப்பு எது எடுத்தாலும் 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே நின்று கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பெருசாக வாங்கணும்னு தோணலை. அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தள்ளு வண்டியில் ஒரு அண்ணா ஸ்டீல் பாத்திரம் மொத்தமும் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே ஆசையாக இருந்தது. விலை தாங்க கொஞ்சம் அதிகமாக சொன்னார் அந்த அண்ணா. ஆனால் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கனமாக வெயிட்டாக இருந்தது. சரின்ட்டு அங்கே ஒரு 2-3 பாத்திரம் பார்த்து வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாத்திரம், வீட்டுக்கு தேவையான பொருள், கிச்சனுக்கு தேவையான பொருளில் தாங்க நாட்டம் போகுது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த கிளிப்பு வாங்கலாம், எந்த வளையல் வாங்கலாம், ட்ரெஸ்ஸு வாங்கலான்னு தான் போச்சு. இப்போல்லாம் இப்படியே மாறிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா இன்னொரு கடையில் போயிட்டு வாங்கிட்டு அப்படியே வர வழியில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு பஸ் ஏறி உக்காந்தாச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 3:30 மணிங்க. சரி அப்போ சாப்பிட்லாமே, நல்ல வெயில் இல்லை, அப்போ சாப்பிட்லாமே அப்படின்ட்டு வீட்லேயே திராட்சை இருந்தது, அதை போட்டு ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் சாப்பிடவே முடியலங்க. பஸ்லேருந்து இறங்கினோடனே பார்த்திங்கன்னா கடையாக ஏறி இறங்கி டைம் எப்படி போனதுன்னே தெரியல. கடைசியில் ஈவினிங் டைமில் தான் அந்த திராட்சையை நானும் ஹஸ்பண்டும் கொத்திட்டு இருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா 6:45 பஸ் எடுக்கும்போதும் அப்படியே இங்கே வீட்டுக்கு சேரும்போதும் 8:30 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் தோசை ஊற்றி தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே 10 ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஹஸ்பண்டை வேலைக்கு கிளப்பிட்டு ரிலாக்ஸ்டாக அப்புறம் தாங்க இந்த பொருளெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சிட்ருக்கேன். இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எந்தெந்த பொருள் எங்கெங்கே வாங்கலாம், எந்த கடையில் வாங்கினா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ், விலை கம்மியாக இருக்கும், எந்த கடையில் வாங்கக்கூடாது, அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஒரு கிராசரிஸ் வாங்க போகிறோம் ஒரு மந்த்தும் அப்படின்னா என்னென்ன விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும், எந்தெந்த பொருள் வாங்கினா நம்மளுக்கு லைஃப் இருக்கும், கெட்டு போகாது, எந்தெந்த பொருளை எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்கலாம், எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. சரி வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்கிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா பொருளையும் அப்படியே பரப்பி வச்சு அந்த பில்லுலாம் இருக்கிறது சரியாக இருக்கா, நம்ம எழுதி வச்சுருக்கிறது சரியாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி முதல் கொண்டு நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ விஷயத்துக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மந்த்லி கிராசரிஸ் வாங்கும்போது கண்டிப்பாக சிறுதானியம் வாங்கிக்கோங்க. உங்கள் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய பொருள். நான் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறுதானியம்னு மாற்றிட்டே இருப்பேன். நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்லனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 3 நாளாவது எடுத்துக்கணுங்க. ஒன்று மாற்றி ஒன்றுன்ட்டு மாற்றி எடுங்க. இந்த மாதம் நான் வாங்கியிருக்கிறது 1 கிலோ கம்பு, 1/2 கிலோ வெள்ளை சோளம், 1 கிலோ வந்து சிவப்பு அவல், இதெல்லாம் வாங்கியிருக்கேங்க. இது கண்டிப்பாக ஒரு மாதம் பக்கம் எனக்கு வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு, தூளுப்பு 2மே வாங்கியிருக்கேன். இது வந்து எப்படியும் ஒரு 2 மாதம் பக்கம் வரும். கண்டிப்பாக இன்னொரு நம்ம இருக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் நட்ஸுங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸு சாப்பிடுவாங்களோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து கண்டிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி இதை கண்டிப்பாக கொடுங்க. முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு அவங்க பீரியட்ஸ் டைமில் களியாவோ கஞ்சியாவோ கிண்டி கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவும் உங்கள் மந்த்லி பட்ஜெட்டில் இருக்க வேண்டிய பொருள். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய கிராசரிஸில் இந்த பேக்கெட்டில் அடித்த ஜங்க் ஃபுட்டு எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம் அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்போ நாங்கள் ஸ்நாக்ஸுக்கு என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பயிறு வகைகளை தான் வேக வச்சு சாப்பிடுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா நான் மாற்றிட்டே இருப்பேங்க. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொன்று அப்படின்ட்டு மாற்றிட்டுருப்பேன்.
அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அரைச்சி கொடுக்கலாம், அப்புறமேட்டு வேக வச்சும் கொடுக்கலாம், ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிற ஐட்டம், அப்புறமேட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு இதையெல்லாம் நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கலாம். பாதியை வந்து நம்ம தூளாக அரைச்சிக்கலாம், பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம், பாதியை வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கெட்டு போகாது, நீங்கள் தாராளமாக நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வாங்கும்போது நம்ம ரீஃபைண்ட் ஆயில் வாங்கினாலும் அதே ரேட்டு தான். இந்த மாதிரி கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி வாங்கினாலும் அதே ரேட்டு தாங்க. அதை விட இதில் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம், அதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து போன மாதம் வந்து ஒரு 3/4 லிட்டர் இருக்குது. இந்த மாதத்துக்கு 2 லிட்டர் வாங்கியிருக்கேன். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1 லிட்டர் கடலை எண்ணெய். இது எனக்கு கண்டிப்பாக ஒரு 2 மாதம் பக்கம் வரும். நெக்ஸ்ட்டு லக்ஸ் சோப் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதை வந்து 3 வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இது 2 மாதம் வரும். எக்ஸோ வாஷ் பாத்திரம் கழுவுறது வந்து 1 மாதம் தான் வரும், 1.25 மாதம் வரும். ப்ளீச்சிங் பவுட்ரு வந்து ஒரு 3 மாதம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர், அப்புறமேட்டு ஷாம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ பாட்டிலில் வாங்கி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க. அந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு அளவே தெரியாது, வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி நீங்கள் சரமாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாகவும் காசும் மிச்சம் பிடிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அளவுமே தெரியும். ஸோ நீங்கள் அளவாக யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வச்சுடுவீங்க. அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளை ரவை, வெள்ளை சேமியா இந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக ராகி சேமியா, திணை சேமியா, வரகு சேமியா, கம்பு ரவை, மக்காச்சோள ரவை இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் ரொம்ப இதுதான் பெனிஃபிட்ஸ் அதிகம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸு, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் காமிச்சிருப்பேன். பேரிச்சம்பழம் கண்டிப்பாக இருக்கணுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே டெய்லியும் 1 இல்லைனா 2 கொடுக்கணும். கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அந்தந்த சீசனில் எது உங்களுக்கு சீப்பாக கிடைக்குதோ அது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதுதான் சாப்பிட்ணுன்னு கிடையாதுங்க. எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம விலை எப்போ கம்மியாக இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை அந்த நேரத்தில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வாங்கினேன்னு சொன்னது இது தாங்க, 2 டம்ளர், ஒரு சில்வர் குடம் வைக்கிறதுக்காக ரிங்கு. இந்த 2 டம்ளரும் பார்க்குறதுக்கு யூனிக்காக நல்லா இருந்தது, வாங்கியாச்சு. இது தாங்க நாங்கள் வந்து வாங்கின கிராசரிஸ். இதில் சில கிராசரிஸ் வந்து 2-3 மாதம் பக்கம் வரும், சில கிராசரிஸ் வந்து 1 மாதம் வரும். 1 மாதம் பக்கம் வரும் அப்படின்றதெல்லாம் இந்த பயிறு வகைகள், பருப்பு வகைகள். ஏன்னா அதில் பூச்சி வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம கம்மியாக வாங்கிக்கலாம். இந்த யூஸ் பண்ணுறோம்ல டிட்டர்ஜென்ட்டு, சோப்பு, லிக்யூடு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுக்கலாம். 6 மந்த்ஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அது கெட்டே போகாது. இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தாளிக்கிறோம்ல கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு இதையெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து குட்டி குட்டியாக இருக்குல்ல, இதை வந்து தனி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மற்ற மளிகை சாமான் இப்போ ஒரு கம்பு கூட, ரவை கூட, சேமியா பாக்கெட் கூட நம்ம அடியில் வச்சுருப்போம். அப்போ எடுக்கும்போது அது அது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து குட்டி குட்டி கவரில் பேக் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா பேப்பரில் வந்து கட்டி கொடுப்பாங்க. அது அடியில் இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம மற்ற பொருள்லாம் எடுக்கும்போது இது கிழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப குட்டியான பொருள் அப்படின்றதால என்ன ஆகும்னா கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக ஒன்று கலந்துடும். நம்மளால் அது அள்ளவே முடியாது, வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக இருக்க இந்த தாளிக்கிற சாமானம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அதை எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும், வேஸ்ட்டும் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிட்டர்ஜென்ட்டு, லிக்யூடு, சோப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் வைங்க. ஏன்னா இதிலெல்லாம் ஸ்மெல் வரும், ஃப்ராக்ரன்ஸ் வரும். ஸோ மற்ற பொருளோடு சேர்ந்து வைக்கும்போது இதோடைய ஸ்மெல்லும் அது கூட ஒட்டிக்கோங்க. அதனால் இதை ஒரு தனி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே என்கிட்ட மீதமானது எது இருக்குன்னா ஷாம்புவும் ரின் பவுடர் மட்டும்தான். மற்றதெல்லாம் காலி ஆகிடுச்சுங்க. போன மாதம் என்கிட்ட மிச்சம் இருந்தது 5 ரின் பவுடர், 12 ஷாம்பு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நான் வாங்கினது 12 ரின் பவுடர், 20 ஷாம்பு வாங்கியிருக்கேன். எனக்கு எப்படி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் தான் துணி போடுவேன். ஒரு வாரத்தில் நான் 2 வாட்டி வாஷிங் மிஷினில் துணி போடுவேங்க. அப்போது இந்த ஒரு பேக்கெட்டில் 3/4 பேக்கெட் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போது ஒரு வாரத்துக்கு நம்ம 2 வாட்டினா 2 பேக்கெட்டில் 3/4 யூஸ் பண்ணுவோம். அப்போது ஒரு மாதத்துக்கு 4 வாரம், 4 வாரம் இன்ட்டு 2 அப்படின்னா 8 வாட்டி நம்ம துணி துவைப்போம். அப்போ 8 இன்ட்டு அந்த ஒரு பேக்கெட்டில் 3/4னா
ஒரு 8 பேக்கெட்னு வச்சுக்கோங்க. அப்போது 2 மாதம் 2.5 மாதம் வரைக்கும் எனக்கு வருங்க. என்கிட்ட மொத்தம் 17 பேக்கெட் இருக்குது. அதே மாதிரி தான் ஷாம்புவும் நம்ம வாரத்தில் 2 வாட்டி தலைக்கு குளிப்போம். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் எங்கேயாச்சும் வெளியில் போகிறோன்னா தலைக்கு குளிப்போம். அப்போ நம்மளுக்கு 32 பேக்கெட் என்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக எனக்கு 3 மாதம் பக்கமே வருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அளவாக எதையும் யூஸ் பண்ண பழகுக்குங்க. எதையுமே நீங்கள் வந்து அளவில்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டே பிடிக்க முடியாதுங்க. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா எதையுமே அளவாக யூஸ் பண்ணி பழகுக்கோங்க. ஒரு வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ற கணக்கு உங்களுக்கு புரிய வருங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய அனுபவத்தில் இதெல்லாம் லேசாக நம்ம கற்றுக்கிறது விஷயந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கிலோ உளுத்தம்பருப்பு வாங்கியிருந்தேன். அது எனக்கு 1.25 மாதம் தான் வரும். ஏன்னா நாங்கள் வந்து டிஃபன் தான் அதிகமாக சாப்பிடுவோம். அது வந்து பூச்சி பிடிச்சிடும் அப்படின்றதால நான் வந்து 1.25 மாதம் 2 மாதம் வர வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு நான் கடையிலேயே வாங்க மாட்டேங்க. ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கள அந்த துவரம்பருப்பு தான் யூஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி தான் வெள்ளை சர்க்கரையுமே வெளியில் வாங்குறதில்ல, ரேஷன் கடையில் கொடுக்குறது தான் யூஸ் பண்ணுறது. பெரும்பாலும் நாங்கள் அதை யூஸ் பண்ணவே மாட்டோங்க. யாராவது கெஸ்ட்டு வரும்போது தான் டீ காஃபி போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போன மாதத்துல எனக்கு மீதி இருக்கிறது வந்து வெள்ளை சுண்டல், வெள்ளை மொச்சக்கொட்டை, அப்புறமேட்டு வந்து இன்னொரு கிட்னி பீன்ஸ் மாதிரி, அப்புறமேட்டு சிகப்பு காராமணி, அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜ்மா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீதி இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நாள் பக்கம் எனக்கு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்கினது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1.5 மாதம் பக்கம் வருங்க பயிறு வகைகள்லாம். ஏன்னா நான் ஒரு வாட்டி இதுலேயுமே நான் அளவாக தாங்க ஃபாலோ பண்ணுவேன். அப்படியே எடுத்து கொட்டி நான் வேக வச்சு சாப்பிட மாட்டோம். ஒவ்வொரு வாட்டியும் நான் போடும்போது ஒரு 2 கைப்பிடி இல்லைன்னா 3 கைப்பிடி, இதுதாங்க என்னுடைய அளவு. எல்லாத்துலேயுமே நீங்கள் அளவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களால் எதையுமே மெயின்டைன் பண்ண முடியும். உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒவ்வொரு வாட்டி பயிறு வகைகள் போடும்போதும் 3 கைப்பிடி இல்லைனா 2 கைப்பிடி போட்டு வேக வச்சு நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை எடுத்துப்போம். கிரேவி செஞ்சாலுமே அதே மாதிரி தான். இந்த மாதிரி வாங்கி என்ன பண்ணுவேன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு பக்கெட்டில் போட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருவேன். நீங்கள் தனித்தனியாக பாக்ஸ் போடுறீங்கனாலும் போட்டு வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்றதால நான் ஒரு பக்கெட்டில் போட்டு மொத்தமாக வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வாங்கணும். சரி, இப்போ வந்து நம்ம எப்படி வாங்கணுன்றதை பார்த்தாச்சு. எந்த கடையில் வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வழக்கமாக வாங்குறது வந்து கண்ணமங்கலத்தில் இருக்க கடை. அந்த 2 பில்லும் பார்த்திங்கன்னா அங்கே வாங்கின பில்லு இந்த பிங்க் கலரில் இருக்குது. பார்த்திங்கன்னா நான் வந்து வேலூரில் ஹோல்சேல் கடையில் வாங்கினேன். நான் வேலூரில் மொத்தம் 3 கடையில் வாங்கியிருப்பேங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு ஹோல்சேல் கடை, ஒரு பெரிய கடை, 3 கடையில் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம அந்த 3 கடையில் எந்த கடையில் பெட்டராக இருக்குது, எந்த கடையில் கம்மியாக இருக்குது, எந்த கடையில் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணியும் பார்க்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா நான் இங்கே வாங்கினல எங்கள் ஊரில் கண்ணமங்கலத்தில் அந்த விலையுமே நம்ம இன்றைக்கி கம்பேர் பண்ண போகிறோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் பில்லு வாங்கினீங்கன்னா அது தூக்கி போட்டுறாதீங்க. எத்தனை மாதம் ஆனாலும் அந்த பில்லெல்லாம் கலெக்ட் பண்ணி வைங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் வாங்குகிற பொருளோட அடுத்த மாதத்தோட பில்லை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது எந்த பொருள் டக்கு டக்கு டக்குன்னு விலை ஏறுதுன்னு பார்த்து அந்த பொருளை வந்து நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கலாங்க. ஏன்னா அந்த பொருள் வந்து விலை கூடிட்டே போதில்லை. ஒரு வாட்டி இப்போ எண்ணெய் அதிகமாக ஆகிட்டே போகுதுன்னா நம்ம ஒரே வாட்டி போயிட்டு 5 லிட்டர் வாங்கிட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா அடுத்த மாதம் வந்து லாபமாக இருக்கும். அந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்மளுக்கு இந்த பில்லு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோல்சேல் கடையில் இந்த இது வாங்கினேங்க, ப்ளீச்சிங் பவுடர் வாங்கினேன். 1 கிலோ வாங்கினேங்க. அந்த 1 கிலோவில் 10 ரூபா 10 பேக்கெட் இருந்தது. நான் போன மாதம் வாங்கினது வந்து 5 பேக்கெட் கண்ணமங்கலத்தில். அந்த 5 பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட் 5 ரூபான்ட்டு 5 பேக்கெட் 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்போது இப்போ 1 கிலோ 10 பேக்கெட் இருக்குது அப்படின்னா அப்போ 10 × 5 50 வரணும். ஆனால் எனக்கு வந்து இங்கே 45 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 5 ரூபாய் லாபம் தானே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேங்க. 5 ரூபா பக்கம் நம்மளுக்கு லாபம் வருது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா
ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு. இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹2 பேக்கெட் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 20 பேக்கெட் ₹2 அப்படின்னா ₹40 வரணும். ஆனால் நம்மளுக்கு பில் போட்டிருக்குது ₹35 அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இதுலேயுமே நம்மளுக்கு வந்து ₹5 பக்கம் லாபம் வருதுங்க. அதே மாதிரி பாதாம் பருப்புமே பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன். பாதாம் பருப்பு வந்து 1/4 கிலோ ₹215 இந்த கடையில் வாங்கியிருக்கேன். கண்ணமங்கலத்தில் வந்து ₹220 வாங்கியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு அதுலேயுமே ₹5 லாபம் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரின் பவுடர் பார்த்திங்கன்னா நான் 12 வாங்கியிருக்கேன். ₹10 பேக்கெட். அப்போ ஒன்று ₹10னா 12 பாக்கெட் ₹120 வரணும். ஆனால் நம்மளுக்கு வந்து ₹9 சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 9 × 12 ₹108 போட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ₹12 லாபங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. நம்மளுக்கு ₹5 10 ₹12 இந்த மாதிரி தான் லாபம் வருது. இன்னொரு பொருள் தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸோ வாஷ், இந்த பாத்திரம் கழுவுறது, நான் ஹோல்சேல் கடையில் ₹54 கொடுத்துருக்காங்க. எனக்கு இங்கே கண்ணமங்கலத்தில் ₹60 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுலேயுமே நம்மளுக்கு வந்து ₹6 பக்கம் லாபம். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எதுன்னா இந்த வால்நட் தாங்க. நம்மளுக்கு எம்ஆர்பி அந்த பாக்ஸில் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு ₹20 ₹30 தான் கம்மி பண்ணி கொடுப்பாங்க கண்ணமங்கலத்தில். ஆனால் ஹோல்சேல் கடையில் பார்த்திங்கன்னா எனக்கு ₹230 கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் இருக்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹400. அப்போ நான் ஒரு 350 80க்கு தான் வாங்கியிருப்பேங்க. எவ்வளோ பக்கம் எனக்கு லாபம் வருது பாருங்கள். அதனால் நீங்கள் வந்து எந்த கடையில் பெட்டராக வாங்கலாம் அப்படின்னா ஹோல்சேல் கடை தாங்க. இப்போ நான் வேலூரில் 3 கடை வாங்கினேன்ல, அந்த 3 கடையில் சூப்பர் மார்க்கெட் இங்கே தாங்க ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4 பொருள் தான் வாங்கினேன். ஆனால் ₹300 பில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய கடை சொன்னல, அந்த கடை வந்து பரவாயில்ல, ஓகே, சூப்பர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேல் கடை ரொம்ப கம்மி. கண்ணமங்கலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஹோல்சேல் கடை ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பெரிய கடை, 3வது தான் சூப்பர் மார்க்கெட். ஓகேவா? இந்த 3 கடையை விட அதிகமாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணமங்கலத்தில் வாங்கினோம்ல அந்த கடையில் தாங்க ரொம்ப அதிகம். அப்போது நம்ம பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினா நம்மளுக்கு ரொம்ப அதிக ரேட்டாக இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி நான் ஹோல்சேல் கடையில் வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.